குர்ஆன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை, இந்த இரண்டுமே நமக்கு எப்போதுமே எல்லா நிலைகளிலும் மரணத்தையும் மறுமை வாழ்க்கை இவ்விரண்டையுமே நினைவுபடுத்தி கொண்டே தான் இருக்கும். எல்லா இடங்களிலும் இந்த வாழ்க்கை, இதற்கு பிறகுள்ள மறுமை, இந்த ரெண்டையும் சொல்வது தான் நபிமார்களுடைய வேலை. குர்ஆன்ல எல்லா இடங்களிலும் அல்லாஹ் அதை சொல்லுவான். உதாரணமாக பாருங்க, ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத், ஹஜ்ஜு குறித்த காலங்களில் செய்யப்படுது. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் ஹஜ்ஜுக்கு போகிறாங்களோ ஃபலா ரஃபஸ, அவர்கள் தகாத சொற்களை பேச வேண்டாம். வலா ஃபுசூக, பாவச் செயல்களில் ஈடுபட வேண்டாம். வலா ஜிதால ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜில் தர்க்கத்தில் ஈடுபட வேண்டாம். வமா தஃஅலு மின் கைரி யஅலமுல்லாஹ், நீங்கள் செய்கிற எல்லா சிறிய பெரிய நன்மைகளையும் அல்லாஹ் அறிவான். எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆயத்தை முடிப்பான். வதஸவ்வது, ஹஜ்ஜுக்கு தேவையான உணவுப் பொருள்கள், இதர பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது உலக ரீதியாக தேவையானது எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஃபஇன்ன கைரஸ் ஸாதி அத்தக்வா, நீங்கள் உலகத்துக்கு தேவையான இந்த சாதனங்கள் எவ்வளவு தேவையோ மறுமைக்குரிய தக்வாங்கிறதையும் கையில் எடுத்துக்கங்க. கைருஸ் ஸாத், அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய தயாரிப்புகளில் எல்லாம் சிறந்தது தக்வா. அப்போ அங்கே இந்த உலக பயணத்துக்கு தேவையானதை எடுத்துக்க, மறுமை பயணத்துக்கு ஒன்று தேவை இருக்குது, அது தக்வா. இந்த செல்வங்கள் எல்லாம் பிரயோஜனம் தராது, இந்த செல்வங்கள் எதுவுமே பிரயோஜனம் தராது, தக்வா தான் பிரயோஜனம் தரும், எடுத்துக்கங்கன்னு சொல்கிறான். நாம காரில் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தா வாகனத்தில் அமரும் போது உட்காரக்கூடிய துவாவை ஓதுறோம். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், அவன்தான் உங்களுக்கு இந்த கால்நடைகளை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான். லிதஸ்தவு அலா புஹூரி, அதன் முதுகுகளிலே நீங்கள் நேராக ஏறி அமர்ந்த பிறகு சும்ம தذ்குரு நிஅமத ரப்பிக்கும் இதஸ்தவைத்தும் அலை, வாகனங்களில் உட்கார்ந்ததும் நீங்கள் அல்லாஹ்வுடைய இந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தும் விதமாக வதகூலு, நீங்கள் இவ்வாறு சொல்கிறீர்கள், வதகூலு சுப்ஹானல்லதி சஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன், இதை வசப்படுத்திய அல்லாஹ் தூய்மையானவன், நாம் இதற்கு சக்தி பெற்றோராக இருக்கவில்லை என்று அங்கே துவா செய்கிறோம். அங்கேயும் அல்லாஹ் மறுமை பயணத்தை நினைவூட்டுகிறான். இந்த பயணம் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரை இருக்கலாம். வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், இறுதியில் நீங்கள் போய் சேருவது உங்களுடைய ரப்பிடத்தில் தான். உலக பயணத்தின் போது கூட அல்லாவை நோக்கி அந்த பயணத்தை அங்கேயும் நினைவுபடுத்தப்படுது. எல்லா இடங்களிலும் ஆகிரத்தை பற்றி. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா ஆடைகளை பற்றி சொல்லுவான். யா பனி ஆதம் கத் அன்ஜல்னா அலைக்கும் லிபாஸா, உங்களுக்கு நாம் ஆடை இறக்கி இருக்கிறோம். ஆடையினுடைய நோக்கம் என்ன? ரெண்டு நோக்கம் அல்லாஹ் சொல்லுவான். யுவாரி சவ்ஆத்திக்கும், உங்களுடைய மறைவிடத்தை மறைக்கும் அது. ஒரீஷா, அலங்காரமா, ஆடை அலங்காரம் கூட. எனவே தான் அலங்காரமான அவரவருடைய தகுதிக்கு ஏற்ற நல்ல ஆடைகளை உடுத்தணும். ஒரு சஹாபி அலங்கோலமான தோற்றத்தில் வந்திருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, உனக்கு செல்வம் எதுவுமே இல்லையான்னு சொல்லி. இல்லையா, அல்லாஹ் மின் குல்லில் மாலி ஆதானி, எல்லா செல்வத்தையும் எல்லாம் கொடுத்துருக்கிறான்னு சொல்லுவார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அப்படி ஆனால் ஃபல்யூரா அஸரு நிஅமத்தில்லாஹி அலைக்க, அல்லாஹ் தந்திருக்கிற நியாமத்தினுடைய அடையாளம் உன் மேலே தெரியட்டும், நல்ல உடையா உடுத்து. ஆடைகளை அல்லாஹ் சொல்கிறான், மானத்தை மறைப்பதற்கும் அலங்காரத்திற்கும் ஆடையை இறக்கி வைத்தேன். இது வெளிரங்க ஆடை. அடுத்து மறுமை ஆடைக்கு வந்துடுறான். ஒ லிபாசு தக்வா தாலிக கைர், தக்வாங்கிற ஆடை தான் சிறந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெளிரங்க ஆடை, இன்னொன்று ஆன்மீக ஆடை. இப்படி குர்ஆனில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் உலக ரீதியான விஷயங்களை சொல்லிட்டு மறுமைக்கு வந்துடுவான். மறுமை பயணம், மறுமைக்கான தயாரிப்பு, இதை நினைவூட்டு எந்த இடத்துலையுமே அதை சொல்லாமல் போகிறதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம் உலகத்தில், நான் அடிக்கடி சொன்னோம் இல்லையா, உலகத்தினுடைய முதுமை பருவத்தில் நம்ம இருக்கிறோம். இதை பல உதாரணங்களோடு பெருமானார் விளக்கினான். ஒரு நாள் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. மறைய கொஞ்சம் தான் இருக்குது, முழுசாக மறைஞ்சி சூரியனுடைய தட்டையில் கொஞ்சம் மறைகிறதுக்கு பாக்கி இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து கேட்டாங்க, இதை இந்த சூரியன் மறைவதற்கு இந்த பகல் பொழுதுல எவ்வளவு இருக்குது? கொஞ்ச நேரம், சில நிமிடங்கள். சொன்னாங்க, இந்த உலகம் படைக்கப்பட்டது முதல் இது நாள் வரை எவ்வளவு காலங்கள் கடந்து விட்டதோ அதோடு ஒப்பிட்டால் இந்த உலகம் முடிகிறதுக்கு எவ்வளோ நேரம் தான் இருக்குதுன்னா, கடந்த காலம் உலகம் படைக்கப்பட்டு எத்தனை வருஷங்கள் ஆச்சு தெரியல.
உலகம் படைக்கப்பட்டது முதல் இனி உலகம் பாக்கியா இருக்கிறதோடு ஒப்பிட்டீங்கன்னா இந்த சூரியன் மறைகிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? அவ்வளோ நேரம் தான் இருக்குது. நம்ம அந்த நேரத்தில் உட்காந்துருக்குறோம். அந்த கடைசி தரத்தில் உட்காந்துக்கிட்டு தான் இந்த உலகத்துக்கு நம்ம இவ்வளோ ஆசைப்படுறோம்.